நிச்சயமாக அற்புதமாக விளக்கு பொருத்தலாம் என்பது அகத்தியன் ஆணை. சொல்லுவேன் அப்படிங்க. நான் இல்லை பெண்கள் தான் பார்த்தோன்னு சொல்லணும் சார். கோயிலில் எவர் ஆலயத்தில் விளக்கு பொருத்துகின்றார்கள்? இல்லைங்க சார், வீட்லைங்க சார். ஆலயங்களில் எவர் பொருத்துகின்றார்கள்? அவ்வாலயத்தில் எவ்வாற்றல் உள்ளது என்று வணங்குவோர்களுக்கு தெரியும் அல்லவா? 5:30 மணிக்குள்ள காலையில் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அற்புதமாக விளக்கேற்றி குலதெய்வ நாமம் அகத்திய நாமத்தினை உச்சரித்து வலம் வர பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள் நுழைந்து மாற்றம் நிகழும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். நிச்சயமாக இல்லத்தில் ஆண் விளக்கேற்றலாம். சரிங்க சார். எத்தகைய ஆச்சார அனுஷ்டான நிலையும் பிரபஞ்ச மகாசபையை நாடி வந்த சீடர்களுக்கு தொடர்பாளர்களுக்கு இல்லை என்று அகத்தியன் உரைப்போம். ஓம் அகதீஷாய நமக. திதியை மாற்றி பூஜையை நடத்தும் சபை பிரபஞ்ச மகாசபை. திதி காலை 8:30க்கு முடிகின்றது என்றால் 11 மணி வரை திதியை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட சபை பிரபஞ்ச மகாசபை. நவக்கிரகங்களை கட்டி வைத்து கட்டளையிடுகின்ற ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் யாவருக்கும் அத்தகைய ஆற்றலை பகிரும் சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றார். எச்சபையிலும் எவரும் எவ்வாலயத்திலும் எச்சித்தனும் எத்தகைய ஞான சான்றோன் ஆன்றோன் எல்லாம் உரைக்காத வார்த்தையை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்தியன் உரைப்போம். நவக்கிரகங்களை தஞ்சமடைய வைக்கின்ற சபை பிரபஞ்ச மகாசபை. அதற்கு ஒரே ஒரு நிலை சரணாகதி நிலை என்று அகத்தியன் உரை. சபையை சரணாகதி அடைகின்ற பொழுது நவக்கிரகங்கள் சபை சீடர்களின் இடத்தில் சரணாகதி அடைகின்றன என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம்.